அழகான சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் கொண்டவன். ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. எந்த வேலை செய்தாலும் அதை முழுமையாக முடிக்காமல் பாதியிலேயே விட்டுவிடுவான். ஒருநாள் அருணின் அம்மா கவலையுடன் சொன்னார். அருண், நீ எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறே, ஆனா ஒன்றையும் முடிக்க மாட்டே. அருண் சிரித்துக்கொண்டு, எனக்கு சீக்கிரம் அடிக்குது அம்மா என்றான். அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அவன் தாத்தா ஒருநாள் அவனை மரத்தடிக்கு கூப்பிட்டார். அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அவன் தாத்தா ஒருநாள் அவனை மரத்தடிக்கு கூப்பிட்டார். அருண், இங்க வாப்பா, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? அருண் ஆச்சரியமாக, ரகசியமா? சொல்லுங்க தாத்தா என்றான். அப்போது தாத்தா ஒரு சிறிய செடியை அவனிடம் கொடுத்தார். இந்தச் செடியை தினமும் நீரூற்றி நல்லா கவனிச்சு வளர்த்துப்பார். அருண் மகிழ்ச்சியுடன் அந்தச் செடியை வாங்கிக் கொண்டான். முதல் சில நாட்கள் அவன் மிகவும் ஆர்வமாக தினமும் தண்ணீர் ஊற்றினான். இது சீக்கிரம் பெரிய செடி ஆகும் என்று மகிழ்ந்தான். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு, இது இன்னும் வளரவே இல்லையே என்று சலித்து விட்டான். அவன் அந்த செடியை கவனிக்காமல் விட்டுவிட்டான். அப்போது தாத்தா மெதுவாக அவனிடம் சொன்னார். அருண், வளர்ச்சி ஒரே நாளில் வராது பா. பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். அந்த வார்த்தைகள் அருணின் மனதை மாற்றின. அவன் மீண்டும் அந்த செடியை தினமும் கவனிக்க ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தன. சிறிய செடி மெதுவாக வளர ஆரம்பித்தது. ஒருநாள் அந்த செடியில் அழகான ஒரு பூ மலர்ந்தது. அதை பார்த்த அருண் மகிழ்ச்சியில் குதித்தான். தாத்தா, பூ பூத்துருச்சே, நீங்க சொன்னது உண்மை. தாத்தா சிரித்துக்கொண்டு, முயற்சி மற்றும் பொறுமை இருந்தால் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் வெற்றி பெறலாம் பா. அந்த நாளிலிருந்து அருண் எந்த வேலையையும் பாதியில் விடாமல் முடித்து வைக்கும் பழக்கத்தை கற்றுக்கொண்டான். கதையின் கருத்து: பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி